அங்கே சொல்லுகிற நேரத்தில் இங்கே நீ போய் உன் வார்த்தையின்படி என்று சொல்லும்போது அங்கே இன்னொரு காரியத்தை நான் விளங்கிக்கொள்ள வேண்டும். எலியா சொல்லுகிறான், எனக்கு அப்பத்தை கொண்டு வான்னு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி செய்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ண தொடங்கினார். கொஞ்சமா இருக்கலாம் நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் கொஞ்சமா இருந்தாலும் தேவ வார்த்தையின்படி நாம் கிரியை செய்வோமானால் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிற வசனம் தான். தேவ பிள்ளைகளே, அடிக்கடி என்னையும் உங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியதான காரியம் என்றால், சங்கீதம் 1:2 வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம தேவ வசனத்தை தியானிக்க, தேவ வசனத்தை நாம் படிக்க ஆண்டு கிருபை தருவாராக. கடந்த வார கூட்டங்களில் உங்களுக்கு என்று விசேஷம் ஆயுதம் பண்ணும். சில ஸ்பெஷல் ஆட்கள் கூட்டத்துக்கு கூட வரல. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஸ்பெஷல் மீட்டிங் வச்சோம், ஆனால் ஸ்பெஷல் ஆட்கள் என்ன பண்ணல, சில கூட்டத்துக்கு கூட வரல. அவங்களுக்கு அதிகம் வேலை இருந்துச்சோ, அல்ல நிறைய சம்பாதிக்க வேண்டிய அவசியமா இருந்துச்சோ, அல்ல அதை காட்ட முக்கியமான காரியம் இருந்துச்சோ. தேவ பிள்ளைகளே, கட்டாயம் உங்களுக்கு என்று விசேஷ காரியங்கள் சபை ஏற்படுத்தும் போது நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெற கர்த்தர் கிருபை தருவாராக. அநேகர் உற்சாகம் வந்தார்கள், அநேகர் தேவவசனத்தை கற்றுக்கொண்டார்கள். அது குறிப்பாக ஒரு காரியத்தை துவக்கத்தில் சொன்னது ஞாபகம் என்று யோசிக்கிறேன். வேதவசனத்தை படியுங்கள், வேதவசனத்தை படியுங்கள் என்று. வேதவசனத்தை ரட்சிக்கப்பட்டும் இன்னும் ஒரு முறை கூட படித்து முடிக்காத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வேதவசனத்தை வருஷத்துக்கு ஒரு முறை படித்து முடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேதவசனத்தை ஒரு வாரத்துக்குள்ளதாக முழுதும் படித்து முடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அவர் சொன்னதை கேட்டீர்கள். அநேக வருஷம் முன்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால், ஞாபகம் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. பக்கத்துக்கான கிராமங்களிலே காலை 5 முதற்கொண்டு ராத்திரி 10 வரைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளாக முழு வேதத்தையும் ஒளிபரிக்கையில் என்ன பண்ணும், போய் பைபிள் ரீடிங், மாரத்தான் பைபிள் ரீடிங் என்று போய் நடக்கணும். ஒரு வேதத்தை படிக்கப்படியாக சொல்கிறார் 72 மணி நேரத்திலே தொடர்ந்து படிப்போமானால் நாம் ஒரு முழு வேதத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு படித்து முடிக்க முடியும். 72 மணி நேரத்தில் முடிக்க முடியும். ஆனால் 72 நாள்ல இல்லைங்க, 365 நாள்லையாதும் நான் வேதத்தை ஒரு முறை படித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அநேக முறை படியுங்கள், தவறு அல்ல. ஒரு முறையாவது வருஷத்துக்கு ஒரு முறையாக படிக்க முயற்சி பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக படியுங்கள். ஒரே அதிகாரத்தை திரும்ப வேண்டுமானால் படியுங்கள். வேதத்தை அறிவோம், வேதத்தை தியானிப்போம். இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவனை அறிகிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் தேவனுடைய நன்மைகளை பெற முடியும். இந்த வேத வசனத்தை தான் விடுதலை பெற முடியும். இந்த வேத வசனம் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த வேத வசனம் தான் நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுமானால் நம்ம கொஞ்சம் இருக்குமானாலும் கர்த்தர் அதை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வாழ்க்கை, அந்த ஸ்திரீயின் வாழ்க்கை பார்க்கும்போது பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவளும் புசித்தாள், மகனும் புசித்தாள், தீர்க்கதரிசி எலியா புசித்தாள். அவள் குடும்பத்தார் யாவரும் கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்களையும் போஷிக்க, உங்கள் குடும்பத்தையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த அமைச்சிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எல்சாவை பார்த்து, கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என்று 2 குமாரரையும் என்ன ஆகும்படியாக அடிமை கொடுத்துள்ளார்.
இங்க நாம் பார்த்ததான சந்தர்ப்பத்திலே இந்த ஸ்திரீ ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறாள். இந்த தேவை மத்திலே தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக விவேக்கும்படியாக நாம் பார்க்கும்போது 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறென்றும் இல்லை. அவளிடத்தில் இருந்தது எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. கவனிக்க வேண்டியதான காரியம், முன்பு பார்த்ததான ஸ்திரீ ஒரு புறஜாதியான ஸ்திரீ. முன்பு பார்த்ததான ஸ்திரீ தேவபக்தி இல்லாத ஸ்திரீ. இவள் தேவபக்தி உள்ளவள். இவருடைய புருஷன் தேவனுக்கு ஊழியம் செய்தவன், தீர்க்கதரிசனம். இவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இவர்களும் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? கடன் வாங்கினவர்களாக இப்போது பிள்ளையை பிடித்துக் கொண்டு போவதான நிலைக்கு வந்திருக்கிறார்கள். முக்கியமான ஒரு காரியம், அவர் தெய்வபக்தி இல்லாட்டினாலும் கடன் வாங்கல. தெய்வபக்தி இருந்தாலும் என்ன வாங்கிட்டா? என்ன வாங்கிட்டு இருக்கா? அவருடைய கணவன். கேட்டு பிள்ளையிலே, வேதவசனம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளா நம்மை குறித்து. நான் வாசிங்க பாலாம். பாகம் 15:6. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்தபடினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். வாசிப்பாலாம், எல்லாம் சொல்லுமாலாம். நீயோ கடன் வாங்க மாட்டாய். சொல்லுமாலாம், நீயோ கடன் வாங்க மாட்டாய். கடன் தேவனுடைய பிள்ளைகளாகினா நம்ம வாழ்க்கையில் கடனா இருக்குமா? கடன் வாங்குவது தேவனுடைய சித்தம் இல்ல. கடன் கொடுப்பது வேண்டுமானாலும் தேவனுடைய சித்தம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கடன் வாங்க கூடாது. இன்றைக்கு உலகம் எல்லாம் எந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறால் கடன் வாங்குறான். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கூட கிடையாது. என்ன கார்டு? கிரெடிட் கார்டு. ஒரு கார்டு இல்லைங்க, எத்தனையோ கார்டு வரிசை வச்சுருவான். இந்த கடைக்கு போனா அந்த கார்டு, அந்த கடைக்கு போனா அந்த கார்டு, இந்த பேங்க் போனா இந்த கார்டு. இன்னைக்கு கார்டை வச்சு இழுத்து காசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கடனுக்கு மேல கடனை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்க கத்து கொடுக்குறாங்க, வாங்க விற்கிறாங்க, வாங்க நிர்பந்தம் பண்ணுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கடன் வாங்குவது தேவனுடைய பிள்ளைகளுடைய சித்தம் இல்ல, விருப்பம் இல்ல. ரோமர் 13:8. ரோமர் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனை அல்லாமல் மற்றெல்லாவற்றிலும் ஒருவருக்கு கடன்படாதிருங்கள். சொல்லுமாலா, ஒருவருக்கும் சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. கடன் வாங்க மாட்டாய். கடன் ஆண்டது வசனம். நாம் ஒருத்தருக்கும் கடன் படக்கூடாது. கடனா இருக்குமானா அன்பிலே கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழி 22:7 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 22:7 வாசிக்கும் போது பின்பகுதி வாசிக்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் கொடுத்தவனுக்கு என்ன அடிமை. என்னைக்கு கடன் வாங்கிட்டோமோ கை கட்டி தான் பேசணும். ஆனா எந்த காலம் மாறிடுச்சு. முந்தி காலத்துல கடன் கொடுத்தானா கை கட்டி. இன்னைக்கு போய் கேட்கிட்ட கடன் கொடுத்துட்டு போய் கேட்கிற என்ன பண்ணோம்? எப்பங்க கொடுக்குறீங்க? லைசன்ஸ் கொடுத்துருங்க. அதெல்லாம் மேல மறுக்கிறாங்க அவங்க. காலம் இப்படி இருக்குது. நீதிமொழி காலத்துல அது சொல்லப்படுது. இன்னைக்கு கடன் கொடுத்தவன் அதிகாரி, கடன் வாங்கினவன் அதிகாரி, கடன் கொடுத்தவன் அடிமை வாங்கி கைகிட்டு இருக்கான். என்ன சொல்லுகிறேன்? தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நாம் கடன் பட்டவர்களா இருக்கக்கூடாது. நாம் கடன் பட்டவர்களா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவேளை நிறைய கடன் வாங்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு வழி தரப்பாரா? விசுவாசிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டரை கனப்படுத்துங்க. தேவனுக்கு எடுக்க தேவன் கொடுங்க, மனுஷனுக்கு கொடுங்க மனுஷனுக்கு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க கடன்கள் எல்லாம் கேட்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயை பார்த்து அவன் கேட்கிறான், உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்கிறான். அப்ப சொல்கிறாள், என் வீட்டிலே எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடம் நிறைய எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னார்.
அடுத்தபடியாக அவன் சொன்னது என்னவென்றால் தீர்க்க சொல்கிறார், நீ அக்கம் பக்கம் போய் பாத்திரங்களை வாங்கு. என்னத்தை வாங்கி? என்ன தீர்க்கதரிசி கடனை தீர்க்க இன்னும் பாத்திரத்தை என்ன பண்றாரு? நம்ம ஆட்கள் பாத்திரம் கொடுத்தா போச்சு. பாத்திரம் என்ன பண்ணும்? படிக்க போயிடும். பாத்திரம் எங்க போயிடும்? படிக்க போயிடும். விளங்குதுன்னு சொல்லிச்சுக்கிறேன். சரி, பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டு கதவை மூட்டி பாத்திரத்துக்கு நான் என்ன பண்ணி ஊற்று. தேவ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு தேவ மனுஷன் வார்த்தை கீழ்ப்படிந்து அவள் செய்ய தொடங்கினாள். கதவை மூடி எண்ணெயை வார்த்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீ ஜெபிக்கும் போது உன் கதவை பூட்டி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஒருவேளை இப்படி இதை விளங்கிக் கொள்ளலாம் என்பதாக நான் யோசிக்கிறேன். நம்முடைய தேவை இருக்கும்போது நாம் தேவைகளை ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்திலே மன்றாடும் போது, ஆண்டவரே என் கடன்களை மாற்றும் ஐயா, ஆண்டவரே கடன்களை தீரும் ஐயா என்று கேட்கும் போது ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி கடன் வருகிறதுக்கான காரியம் என்ன என்று சொன்னால், சில காரியங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். போதும் என்ற மனம் இல்லாமல் கடன் வாங்குறவர்களுக்கு என்ன நிலை என்னவென்றால், அவளுக்கு அநேக சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் கொடுத்தது எனக்கு போதும், இதுக்கு மேல ஆண்டவர் கொடுக்கல, இதுக்கு மேல எனக்கு அவசியம் இல்லைன்னு ஆண்டவர் யோசிக்கிறாரு என்ற எண்ணம் இல்லாத நிலை. இன்னொன்று, கடன் வாங்குறதுக்கான அவசியமான காரியம் என்றால், எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் அது இருக்குது, இவங்க வீட்டில் இப்படி இருக்குது, நானும் அந்த பொருளை என்ன பண்ணும்? வச்சிருக்கணும். இந்த காலத்தில் கடன் வருகிறதான காரியம் போதும் என்ற மனம் இல்லாமல், அடுத்தபடியாக மற்றவர்கள் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள், எனக்கு வேண்டும், மற்றவர்களை போல நான் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறதான நிலை. இன்றைக்கு அநேக இடங்களில் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் பொருளை இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறேன்னா 15,000 ரூபாய். அதே கேஷ் வச்சுக்கிட்டு நீங்க பார்கெயின் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பொருளை 9,000 ரூபாய் கொடுப்பான். நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது 5,000 கொடுக்குறீங்க. வட்டி கடலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் கடன் படாதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு கடன் இருக்குமானால் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்று முதலாவது தீர்மானம் பண்ணுங்கள். அடுத்தபடியாக, ஆண்டவரே என் கடனுக்கு உதவி, ஆண்டவரே விடுதலை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிற மொழியை கை கொள்ளுங்கள். நிச்சயமாக உன் கடன்களை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த ஸ்திரீ அந்த தேவ ஊழியக்காரன் சொன்னவனமாக பாத்திரங்களை வாங்கி எண்ணெய் என்ன பண்ணினால் ஊற்றினாள். ஊற்ற 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 பாத்திரங்கள் என்ன பண்ணிட்டு நிரம்பிட்டு. ஒருவேளை சிலர் இதை குறித்து சொல்லலாம், என்ன என்பதாக, எண்ணெய் பரிசுத்த ஆவி என்று சொல்லலாம். வியாக்கியானத்துக்காக பிரசங்கத்துக்காக சொல்லலாம், தவறு என்பதாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இதை பரிசுத்த ஆவி என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இது கடனை தீர்க்கும்படியாக கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். கடனை தீர்க்கும்படியாக தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கடன் இருக்குமானால் நாம் அதை மாற்ற ஆண்டவர் உதவி செய்ய நமக்கு போதுமானவர்கள். எப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் மா எண்ணெய் அந்த விதைக்குள் இருந்தது. அடுத்தபடியாக ஒரு நபரை குறித்து வாசித்தோம். அந்த ஸ்திரீயானவள் எண்ணெய் உடையவளாக இருந்தாள். அவருடைய கடன்களை மாற கர்த்தர் உதவி செய்தார். வேறு ஒரு காரியத்தை உங்களை சொல்லி நான் முடிக்க வாங்கிக்கிறேன். வாசிகள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், ஆண்டவரே என்னாலே ரட்சிப்பேன், மனதாசையில் என் குடும்பம் மிகவும் சிறியது, என் தகப்பன் எல்லாரிலும் நான் சிறியவன். அமலேக்கியர் சிலர் வந்து கொள்ளை கொண்டு போகிறார்கள். காரணம், அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினதாலே, அவர்கள் வேத மார்க்கத்தை விட்டு விலகினாலே கர்த்தர் அப்படியாக அவர்கள் அனுமதித்தார். அவள் பயிர் செய்கிறதான பயிர்களை, தானியங்களை கொள்ளை போட்டு போனார்கள். அவருடைய மிருகங்களை கொள்ளை கொண்டு போனார்கள். அவளுக்கு சுத்தமான ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போனார்கள். இப்படி நேரத்திலே கர்த்தர் யாருக்கு தரிசனமாகிறார் என்றால் கிதியோனுக்கு தரிசனமாகி அவன் பேசுகிறார்.
அவனோட கர்த்தர் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, மனாசே கோத்திரம் 12 கோத்திரம், ஒரு சின்ன கோத்திரம். அதுல எங்க அப்பா அம்மா கோத்திரம் இன்னும் குடும்பம் இன்னும் சின்னது. அதுல எங்க வீட்டுல நான் சின்னவன். ஆமா, சின்னவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் பலம் இருக்குமானாலும் நாம் கர்த்தருக்கு கிரீச்சிய நாம் ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தருக்கு செய்ய நாம் தீர்மானிப்போமானால், கர்த்தர் நோக்கி பார்ப்போமானால், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த நேரத்திலே கர்த்தர் தூதனம் தரிசனமாகி அவனோடு பேச தொடங்கினார். கர்த்தர் தூதர் பேச்சுக்கு அவன் செவி கொடுக்கலானார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைக்கு பதில் யார் என்று சொன்னால் தேவன். தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மோடு சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்போம். தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்களை விசுவாசிப்போம். தேவன் நம்ம சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். நிச்சயமாக தேவன் சூழ்நிலை நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சிறியவராயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சிறியவராயிருக்கலாம், நீங்கள் திறமையில்லாதவர்களாக இருக்கலாம், எல்லாரும் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இருக்கிறீர்கள் என்று யோசிக்கலாம், உங்களை எப்படியாவது டிஸ்கார்ட் பண்ண வேண்டும் என்று யோசிக்கலாம். ஆனா அந்த நிலையிலே கர்த்தர் உங்களோடு பேச நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்களானால், கர்த்தரின் சத்தம் உங்களுக்கு வருமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்தினுடைய எல்லா காரியங்களும் எடுத்து வாசித்து சொல்ல ஞாபகம் நேரம் கிடையாது. சமயம் கடந்து போனாலும் ஞாபகப்படுத்த முடியாம இருக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறதான சந்தர்ப்பத்திலே மரணமாக சத்துருக்கள் வந்தபோது, யுத்தத்தில் போகும்போது கிதியோனோடு 32,000 பேர் வந்தார்கள். 32,000 பேர் வந்தபோது கர்த்தர் சொன்னார், இது அதிகமான ஜனங்கள், இத்தனை ஜனம் அவசியம் இல்லை என்று சொல்லும்போது கிதியோன் சொல்கிறான், யாருக்கு பயம் இருக்கிறதோ நீங்கள் போங்க என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 20,000 மேல் ஜனம் கடந்து போனார்கள். 10,000 பேர் இருந்தார்கள். மீண்டும் இதுவும் அதிகமான ஜனங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான் சந்தர்ப்பத்தில் அந்த 10,000 ஒரு ஆற்றண்டலை போய் நின்று தண்ணீரை குடிக்கும்படியாக சொல்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அப்போது யார் தண்ணீரை கையில் அள்ளி அவர்கள் குடித்தார்களோ அந்த 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் யுத்தத்தை நடத்தினார். அல்லேலூயா. சத்துருக்கள் எத்தனையோ ஆயிரம் பேர், இவனோடு கூட வந்தது 30,000 அதிகமானவர்கள். ஆனால் இவனோடு கூட கடைசி நின்றது 300 பேர். இந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கலாம், சற்பமான ஆட்கள் ஆயிக்கலாம், சில ஆட்கள் ஆயிக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய இன்றைக்கு வல்லவராயிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கவனித்து பார்த்தீர்களானால் அந்த 300 பேர் கிதியோன் செய்தது போல செய்தார்கள். கிதியோன் என்ன செய்தானோ அதற் போல செய்தார்கள். அவள் யுத்தம் செய்யவில்லை. சொல்ல வேண்டுமானால் அவள் செய்தது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செய்தார்கள். ஒரு பானை எடுத்துக்கொண்டார்கள், ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டார்கள், தீவிட்டு எடுத்துக்கொண்டார்கள். ராத்திரிலே போய் பானைகளை உடைத்து எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டம் என்று கூவினார்கள். சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் மடியில் அடித்து ஒருவரை ஒரு வெட்டி கொண்டு மடித்தார்கள். கொஞ்சம் பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலம் இருக்குமானால் பரவாயில்லை, கொஞ்சம் பலன் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஒரு காலம் தயங்க விடாம். இருக்கிற பலத்தோடு கூட தொடர்ந்து செய்வோமாக, தேவன் சுத்தத்தை செய்வோமாக, தேவ வசனத்தின்படி செய்வோமாக. தேவன் நமக்கென்று காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதத்திலிருந்து எடுத்து வாசிக்க வேண்டுமானால் அநேகரை கொண்டு அப்படியாக அற்பமான நாட்கள், சாதாரணமான நாட்கள் கொண்டு கர்த்தர் கிரியை செய்தார். உங்களை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்ணை முடிஞ்ச முடுவோம்.